இந்த ஜெயிலு கீழு அதெல்லாம் இதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம். சத்தியத்தை நான் பேசுகிறேன். நெருங்குறாங்க. அப்படிதான் ஜெயில் வந்து செத்தாலும் சாகுறேன். என்ன நடக்குது நான் இப்போ எழுதி வச்சுக்க, நான் சொல்கிறேன் எழுதி வச்சு. அங்கே வந்து பார்த்தா ஆதவர்ஜனா தான் வந்து ஆக்டிங் முதல்வர். அவர் எழுதுப்பார். உங்கள் ஆட்சியில் இருக்கிறத வந்து சொல்லட்டுமா? அந்த கேள்விக்கு நீங்கள் தைரியமாக பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது? இந்த ஆட்சியில் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக விரோதிகள் யாரும் கிடையாது. அந்த வேலையை நாங்களே செய்ய சொல்லி கட்சியாரங்களே பண்ணுறாங்க. இந்த பாலியல் குற்றங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு அவங்க வந்து ஆளுகளை போட்டுருவாங்க, சமூக விரோதிகளை போட்டுருவாங்க. நான் படாத கஷ்டம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் நான். என்னையே நான் உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு போதை கலாச்சாரம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ லிங்க் இருக்குது தெரியுமா? அண்ணின்னு சொல்லி ஒரு நடிகை பேசுறதை பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க. வெக்கமா இல்லை? தலைவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது, மாற்றமும் கிடையாது. நீங்கள் நடுவில் இருக்க அந்த ஒரு முதல்ல இருக்கிற ஒரு எழுத்தை விட்டீங்க நீங்கள். ஆமாம், ஏன் விட்டீங்க? அவ்வளோதான், ஏமாற்றம் தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருள் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நம்ம தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக செய்திகளில் பார்க்க முடிகிறது. கோவையிலையும் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் திருவொற்றூர்லையும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அடித்து கொண்டு இருக்காங்க சக மாணவர்கள், போதைப் பொருள் பயன்படுத்தியதை எடுத்து காட்டியதற்காக. அதான் நாங்குநேரில் நடந்துச்சு அந்த மாதிரி. கிட்டத்தட்ட ஆமாம், கிட்டத்தட்ட 30 பேர் அடிச்சு வெட்டினாங்க. ஆனால் உயிர் போல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு. அதான் இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படும், போதைப் பொருள் முழுமையாக ஒழிக்கப்படும் அப்படின்றது ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதி, இன்றைய முதலமைச்சர் உட்பட. ஆனால் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு சார். இது எப்படி பார்க்கறது சார்? இல்லை, ஒட்டுமொத்தமாக இங்கே சமூகம் கெட்டு போயிருக்கு சார். இல்லை, இதையெல்லாம் திருத்தும் தான் இன்றைய முதலமைச்சர் எப்படி திருத்திடுவாங்க? அப்படிதான் நம்ம தேர்தலை சந்திச்சு எப்படி திருத்தறதுக்கான வழி என்ன? சரி, விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும். இருங்க நான் முதல்ல இதெல்லாம் வந்து திருத்தோன்னு சொன்னாங்கல்ல, எப்படி என்ன வழிமுறையில்? அப்போ அதே போலீஸ் தான், இப்போ அதே போலீஸ் தான். அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கப்படுத்துச்சா? இல்லை, அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்தினாங்க அல்லது வந்து ஒழிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், அந்த பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் அதை வந்து தடுக்கிறதுல ஒழிக்கிறதுக்கு முடிவு கடந்த திமுக ஆட்சி. ஆமாம், கடந்த ஆட்சி அப்போ இருக்கிற காவல்துறை அந்த நடவடிக்கை தான் எடுத்தாங்க. இப்போ இன்னும் துரிதமாக ஒழிக்குவோம். அதுதான் சார், கிரிதம்லாம் கிடையாது. அப்பவும் அதே போலீஸ் தான், இப்போவும் அதே போலீஸ் தான். அப்போ இருக்கிற வந்து ஆட்சியாளர்கள் இப்போ ஆட்சியாளர் மாறி இருக்காங்க, அவ்வளோதான். ஏன் நடக்கலை? அடிப்படையிலேயே வந்து சமூகம் கெட்டு போயிருக்கு. கெட்டு போனதுக்கு யார் காரணம்? நீங்கள் காரணம், நான் காரணம், இந்த ஒட்டுமொத்த சமூகமும் காரணம். இதான் உண்மை. இதை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? இல்லை, இதை சொன்னால் நீங்கள் என்ன சார் இப்படி நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்த பதில் வரல உங்ககிட்ட அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அடிப்படையிலேயே எல்லாமே அடிப்படை மாறும். அடிப்படையிலேயே இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து கேன்சர் மாதிரி உள்ள ஃபுல்லாக முத்தி போயிருக்கு. புதுசாக ஒருத்தர் வந்துட்டாருங்க, அவர் வந்து மாற்றிடுவார். அவர் கொடுத்த வாக்குறுதி இல்லை, இதெல்லாம் மாற்றம் தானே. ஓட்டு வாங்கினா அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லதான். அப்போ இதில் மாற்றம் இல்லையே. மாற்றமும் கிடையாது. மாற்றம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அது நான் தான் சொல்கிறேன்ல சார், மாற்றமும் கிடையாது. நீங்கள் நடுவில் இருக்க அந்த ஒரு முதல்ல இருக்கிற ஒரு எழுத்தை விட்டீங்க நீங்கள். ஆமாம், ஏன் விட்டீங்க? அவ்வளோதான், ஏமாற்றம் தான். ஒரே எழுத்து தானே சார் வித்தியாசம். மாற்றம் இப்போ நமக்கு ஏமாற்றம், அவ்வளோதான். நீங்கள் அதை நம்புறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆழ்ந்த அனுதாபங்கள். காரணம் என்னென்னா, இங்கே அடிப்படையில் சமூகமே கெட்டு போயிருக்கு சார். மக்களே இங்கே கரப்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள். சொத்து வரி நான் வந்து உயர்வுன்னு ஒரு பிரச்சனை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓடிச்சு. இப்போவும் போயிட்டு போயிட்டுருக்கு. அவங்களை கேட்டால் ஒரு விளக்கம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்து வரி நாங்கள் உயர்த்தலை, நாங்கள் அந்த கணக்கீடு இருக்கு இல்லையா, அந்த அளவீடு இருக்குல்ல, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ வந்து வசூல் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை தான் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொத்து வரி வந்து குறைவாக போடுறாங்க. இது நடைமுறையில் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். அந்த பில் கலெக்டரை கூப்பிட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கணக்கு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வரியை வந்து குறைச்சி போகிறதுன்றது இன்னைக்கு இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது. சரி, புரியுங்களா? இப்போ இந்த அரசு வந்து பார்க்குறான்னு கேட்டால் இது இவ்வளோ வட்டி கட்டினா அவ்வளோ வட்டி கட்டணும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து
ரிவ்யூ பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொன்ன உடனே வந்து ஆயிடுச்சு கூட்டம், கத்தி கூச்சல். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இவங்க வந்து இது தேவையில்லாத வேண்டாத எல்லாம் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அரசு யாரு, பில் கலெக்டர் யாரு, அரசு அதிகாரி, அரசு அதிகாரி, அது அரசு, அது அரசு, அரசும் மக்களும் சேர்ந்து செய்த ஊழல் அது. இது இந்த வரியை குறைச்சி போறதுன்னு கடந்த காலங்களில் நிகழ்காலத்திலையும் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இவங்க வந்து பொதுவாக வரியை ஏற்றாம இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு இருக்குது. இது கட்டும் போது இந்த பிளானில் டேட்டு எல்லாம் நம்பர் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரியை குறைவாக போட்ட மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல, நிச்சயமா எடுக்கணும். தூக்கி ஜெயிலில் வைக்க வேணாம் அவனை, கட்டாயமா எடுக்கணும். எந்த பில் கலெக்டரா. இப்போ அதை தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு அஜிடேஷன். ஏங்க அன்னைக்கு ஒரு வரி கட்டுறவர் வந்து கரெக்டாக தானங்க போட்டு போனார். இப்போ என்னங்க நீங்கள் வந்து புதுசாக வந்து பண்ணுறீங்க. இதில் விட ஒரு சோதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரி போடும்போது அந்த பில் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருப்பார். அவர் இடையில ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிட்டு திருப்பி மறுபடியும் இங்கே வந்திருப்பார். இப்போ மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் போயிட்டு அளந்து என்ன செய்யணும், கணக்கிட்டு கரெக்டான வரியை போடணும். அங்கே மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் தானேங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அளந்து போட்டு இவ்வளோ ஒரு வரின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க, நாங்கள் கட்டிட்டு வரோம், இப்போ மறுபடியும் நீங்களே வந்து அளந்து. அப்போ பார்த்தாங்க வேணாம், இது தொட்டா இந்த பிரச்சனை இப்படிலாம் போகுது. சரி, அதோட பெஸ்ட்டு என்ன சரி கேட்டீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து வரி ஏற்றும் போது பார்த்துக்கலாம். சொத்து வரி இப்போ ஏற்றலை, ஆனால் ரிவ்யூ பண்ணுறாங்க, அதில் இவ்வளோ சிக்கல் வந்துச்சு. இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களும் அரசும் சேர்ந்து பண்ண கரப்ஷன் அது. இல்ல சார், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இல்ல நாம் இப்போ ஒரு அரசு உருவாகுது அப்படின்னா ஒரு அரசு வந்து சுயம்பா உருவாகாது. மக்கள் தெளிவாக வாக்களித்து ஒரு அரசை தேர்வு செய்யறாங்க. மக்கள் கிட்ட இருக்க மக்களாட்சி மகத்துவம் கரெக்ட். அப்படிப்பட்ட மக்களாட்சியில இதையெல்லாம் நாங்கள் மாற்றுவோம். கடந்த காலங்கள்ல போதை வந்து தலைவிரித்து ஆடுகிறது, கடந்த கால ஆட்சியாளர்கள் அதை தவற விட்டுட்டாங்கன்றத மாற்றுவோம் சொல்லி வந்து நான் சொல்றேன் பாருங்க. இதை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட என்ன பதில் வரும் தெரியுங்களா? 5 வருஷமா வந்து ஊற வச்சுட்டு போயிட்டாங்க, இப்பதான் நாங்க வந்து ஒன்னொன்னா கரெக்ட் பண்ணோம். இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க நீங்க. ரோடெல்லாம் வந்து போதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதை கலாச்சாரத்தை உருவாக்குறது யாரு? கடந்த ஆட்சியில. நாங்க வந்து இதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உயிர் போயிட்டு இருக்கு, கணக்கு எடுத்து போடுறாங்க. உயிர் போயிருக்கு சார், இழப்பு நடந்துருக்கு சார். இன்னைக்கு நேற்று கிடையாது சார். திருவொற்றியூர்ல இது நீங்க சொல்றது எங்க திருவொற்றியூர் தானே? ஆமா, அரசு பள்ளியில. நீங்க திருவொற்றியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சரித்திரத்தை அங்க இருக்கிற காவல் நிலையம் இருக்குல்ல, அங்க சரித்திர அந்த பதிவேடு இருக்குல்ல, நீங்க எடுத்து பாருங்க. ஸோ சில குறிப்பிட்ட வந்து பகுதிகள் காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து இது மாதிரி பல கொலைகள் நடந்திருக்கு. இல்லை சார், நான் இது எதுக்கு நேர்மையோட நான் கேட்கறேன். இல்ல நீங்க இந்த ஆட்சியில தான் இல்ல நான் ஆட்சிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, நான் முட்டு கொடுக்கல. நான் பொதுவான குற்றச்சம்பவங்களை பத்தி பேசல சார். சொல்லுங்க. நீங்க பால் அப்படியே மாத்தி. இல்ல நான் பால மாத்தல, நான் கரெக்ட்டா இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல எனக்கு கவலையா என்ன தெரியுமா, அரசு கல்லூரி இல்ல என்னுடைய இருப்பு என்னன்னு கேட்டா நான் நேர்மையா பேசணும்னு நினைக்கிறேன். அதனால என்னுடைய இருப்பு அரசு கல்லூரி மாணவர். ஆமா பாருங்க, அரசு கல்லூரி மாணவர், அரசு கல்லூரி மாணவர், அரசு கல்லூரினா அரசு பள்ளி மாணவர், அரசு பள்ளினா அது அரசு நடத்தக்கூடிய பள்ளி, அரசு பள்ளி. அந்த பள்ளி மாணவரை அதே பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அடித்து கொண்டதாக செய்தி. சார் இங்க நீங்க அடிப்படையில் சில விட்டுறீங்க சார். நீங்க இங்க வந்து வாழ்வியல் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு சார். பல இப்போ அடித்துக் கொள்வது இல்ல சார், இல்ல சார், ரொம்ப நார்மலைஸ் பண்ணீங்க நீங்க. உடனே நீங்க அப்படி எடுத்துப்பீங்க. இங்க மக்களுடைய இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியில வந்து பாலியல் குற்றங்கள் மற்றும் வந்து போதை கலாச்சாரம் இதை வந்து பள்ளிகளில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த திமுக அரசு வந்து கவுன்சிலரை போட்டாங்க. சைக்காலஜி முடிச்சவங்களை வந்து உளவியல் வந்து ஆலோசகரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணி நியமனம் பண்ணாங்க. ஒரு 30,000 சம்பளத்தில் வந்து போட்டாங்க. அதாவது ஒரு 2 மணி நேரம் ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க போய் அந்த பிள்ளைகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த உளவியல் ஆலோசகர் வந்து பணியே செய்ய முடியல. காரணம் என்ன, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா போதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டா அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, என்ன விளையாடுறீங்களா, என் புள்ள ரொம்ப தங்கமானவன், பார்த்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன முத்திர குத்த பாக்குறீங்களா என் பிள்ளைய போதை இருங்க. இது எந்த பகுதியில நீங்க கேளுங்க. எந்த பகுதி சார்?
இதே வடசென்னை பகுதி தான். வடசென்னை பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி தான் சார். வடசென்னை நான் எதுக்கு இருங்க நான் சொல்றேன் நான் சொல்றது பாக்குறவங்க இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்க மேல வருத்தப்படுறது இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். இது அங்க மட்டும் இருங்க, என்ன பேச விடுங்களா? விட சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் இருக்கிற உண்மையை சொல்லுங்க. வடசென்னையில இந்த மாதிரியான ஒரு பள்ளியில இது மாதிரி இது வந்து வடசென்னை மட்டும் நினைக்கிறீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதுதான் நிலைமை. ஒரு புள்ள தப்பு செய்யறான்னு சொன்னா பெற்றோர்ல கூப்பிட்டா அது உள்ளபடியா அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம பிள்ளைய மாத்தணும் திருத்தணும்ன்ற அந்த எண்ணம் இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா, என் பிள்ளைய வந்து நீ வந்து சொல்றியா, என் ஆமா என் பிள்ளைய நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதை மருந்து பயன்படுத்துறா, நீங்க முத்திர குத்த பாக்குறீங்களா? என் பிள்ளை நல்லவன் அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க, அவன் நடவடிக்கை இந்த மாதிரி இருக்குங்க. அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவனே இப்படி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் குற்றங்கள்லாம் ஈடுபடக்கூடிய வந்து பெண்கள் வந்து கைபேசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட வந்து படங்கள்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து கைபேசியெல்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் யார் சொல்றது? கவுன்சிலர்கள் சொல்றது. பாருங்க, 2 கவுன்சிலர்கிட்ட பேசி பாருங்க, தகவல் கொடுக்குறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் இது எப்போ நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து ஒரு வருஷம் தான் நடந்தது. இந்த இதுக்காக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து செயல்பட முடியல. காரணம் என்னன்னா, இப்போ இதுல இருக்குதான் எனக்கு தெரியல, இந்த அரசு அதை செய்தான்னு தெரியல. சரிங்களா? அது இவங்க கட்சிக்காரங்களே பாத்துக்கிறாங்களா? இப்போ பெரும்பாலும் அவங்களே கவுன்சிலர் எல்லாமே இல்ல சொல்றேன். ஆனால் திமுக அரசு இதை ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்க, ஆனா பலன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள்ட்ட கோஆபரேஷன் இல்ல. சரி, இப்பதான் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சமூகமே அப்படி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன கவலை தெரியுங்களா? பையன் போதை மருந்து பயன்படுத்துறதை பத்தி கவலை இல்லை, அது சமூகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க பாருங்க கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன டீச்சர், என்ன நீங்க அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவான்மையூர்லேருந்து திருவொற்றியூருக்கு போனோம் வேலைக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு எதுங்க தேவையில்லாத வேலை, மாதம் வந்து 40,000 சம்பளம் வருது, இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை, தேவையில்லாமல் அதிகாரிகளுக்கு போவோம், திடீர்னு தர்ணா போராட்டம் ரோட்டில் உட்காந்து தேவையில்லாமல் பிரச்சனை. எதுக்கு வந்தோமா 30 நாள் வேலை செஞ்சா தானு சம்பளம் வருது, எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும்? யார் நினைக்கிறா? டீச்சர்கள் நினைக்கிறாங்க, ஆசிரியர்கள். ஆமா, ஆசிரியர்கள் தான் கேட்கறாங்க. எதுக்குங்க தொல்லை? தட்டி கேட்ட மாணவருக்கு நடந்தது என்ன பண்ணார்? அதுதான் நான் சொல்றேன். ஆசிரியர் பயப்படுறாங்கன்றீங்க. இந்த இடத்துல நீங்க கவனிங்க, ஒரு மாணவர் துணிச்சலா தட்டி கேட்டாரு. அதுதான் சார் இங்க பிரச்சனை. என்ன கேட்டா, இப்போ கவுன்சிலர்கள் பயப்படுறாங்க. கவுன்சிலர்கள்னா நீங்க ஏரியா கவுன்சிலர், அந்த உளவியல் ஆலோசகர்கள் பயப்படுறாங்க, உளவியல் ஆலோசகர் பயப்படுறாங்க, எச்எம் பயப்படுறாங்க, டீச்சருங்க பயப்படுறாங்க, தலைமை ஆசிரியரும். காரணம் என்னன்னா, முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை கிடையாது சார். சரி, பயப்படுறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வாத்தியார் அடிச்சாருன்னு குச்சியை பிடிங்கி 4 உடச்சி தூக்கி போட்டேன், அவ்வளோதான். திருப்பிலாம் கூட அடிக்கல, முறைக்க கூட இல்லை. கீழே குனிஞ்சிங்கன்னா என்ன சொன்னா, அடிக்கும் போது எனக்கு அந்த குச்சி அப்படி பிடிச்சி என்ன செஞ்சேன், உடச்சி போட்டேன். தூக்கி அடிச்சாங்க ஸ்கூலு. டிசி வாங்கி கிளம்பு, இப்போ கொடுக்க முடியல டிசி. ஒன்றும் பண்ண முடியல. யாரு? மாணவர்கள். தலைவர் கூட ஒன்றும் பண்ண முடியல. தலைவர்னா யாரு? எங்கள் அப்பா தான் சொல்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல. யாராவது வந்தாங்க, டிசி கொடுத்தாங்க. என்னங்கன்னு கேட்டால், அவங்க பையன் நல்ல வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, வாத்தியார் குச்சியை பிடிங்கி உடச்சி போட்டான். அவரு சந்தோஷம், பரவாயில்ல, திருப்பி அடிக்கல. ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த நிலைப்பாடு. உடனே டிசி கொடுத்துட்டாங்க சார். உடனே வேற ஸ்கூல் தான் சார். சரி, நல்ல வேலை எழுதாம கொடுத்துன்னு அனுப்புறேன் உன் பிள்ளைக்கு, நான் பார்த்துக்க. ஏதோ எழுதலை, நான் டிசியில் எழுதிட்டேன்னா உன்னை எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி நடந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது சார். இன்னைக்கு நிலைமை வேற சார். வாத்தியாருங்களாம் வந்து குச்சியை எடுக்க முடியாது சார். முதல்ல நீங்க குச்சி எடுக்கக்கூடாது ரூல் போட்டாச்சு. ஆமா, வாத்தியார் குச்சியில் வந்து எடுத்தாங்கன்னா மனித உரிமை வரும். போலீஸ்காரங்க லட்டி எடுத்து அடிச்சாங்கன்னா மனித உரிமை வரும். புரியுதா சொல்றது? துப்பாக்கிலாம் அப்புறம், லட்டி எடுத்து அடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா தினம் விதிகள் சட்டங்கள் மாறினே இருக்கு. அப்புறம் எப்படி ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும்? இல்லை சார், ஒரு அரசு சொல்றேன், இருங்க சொல்லி முடிச்சிடறேன். இந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து மாற்றக்கூடிய விஷயம் சார். அரசு மட்டும் மாற்ற, யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்ற? கூடுதல் பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நான் நேர்மையா கேட்கிறேன். இல்ல கூடுதல் பொறுப்பு அரசுக்கு. பள்ளிக்கு இருங்க தன்னுடைய மகனை அனுப்பிட்டு பணிக்கு போற பெற்றோர் பணியை பார்க்கணும். கரெக்ட் சார். பள்ளியில ஆசிரியர் பாடம் கற்றுக் கொடுக்கறத பாருங்க, இங்க மாணவன் படிக்கிறத பார்க்கணும். இங்க இருங்க, இது மூணுத்துக்கு நடுவுல போதை பழக்கம் பள்ளி சுத்தி வருதுன்னா சார், காவல்துறை வேலை செய்யணும் சார். ஒரு அந்த கேள்வி, ஒரு கட்டத்துல பேனா எடுத்து இது பேனா எடுத்து பெட்டிஷன் போட்டிருந்தேன். என்னையே எடுத்துங்க, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுன்னு எனக்கு தான் சார் தெரியும். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க சார். நீங்கள்
ஏன் நான் உங்களை கேட்கல. சந்தோஷப்படுங்க சார், உங்க முன்னாடி உயிரோட உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருங்க. ஆ. பெட்டிஷன் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது சார். இன்னைக்காவது வந்து பேசிட்டு ஆதங்கத்தை கொட்டிக்கிறோம். பெட்டிஷன் எழுதிக்கிட்டேன்னா நான் நான் படாத கஷ்டம் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் நான். என்னையே நான் உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு போதை கலாச்சாரம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ லிங்க் இருக்குது தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், ஒரு கஞ்சா ஒருத்தன் பயன்படுத்தினா அவனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டி கொடுக்குறீங்க, இல்லை அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கம்ப்ளைண்ட் சொன்னால் சுட்டி காட்டினா அது அப்படியே லிங்க் போகும். அது சில்லறை வியாபாரிகிட்ட இருந்து பயன்படுத்துகிறவன், சில்லறை வியாபாரி, மொத்த வியாபாரி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாபியா, இப்படி போகும். நீங்கள் நினச்சிருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம போய் வந்து புகார் கொடுத்துட்டோம்னா நாளைக்கே நடவடிக்கை எடுத்து போட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? இல்லை நான் தெளிவாக கேட்குறேன் சார். இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த செயினில் போயிட்டு செயினில் இருக்க ஒரு ஆள் இங்கே தொடலை, கூட படிச்ச மாணவர்கள் சார். அந்த உளவியலை நான் கேட்குறேன். புரியல உங்களுக்கு? பயன்படுத்துறவங்க கூட படிச்ச சார் கன்சியூமர் சார், அதுக்கப்புறம் ரீட்டைல் சேலர் சார், அதுக்கப்புறம் ஹோல்சேல் மெயின் டீலர் ஒருத்தர், அப்புறம் மெயின் டீலர், அப்படியே போகும் சார். அது நீங்க என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? நீங்க இந்த நமக்கு தெரிஞ்சது காவல்துறைக்கு தெரியும்ல, கண்டிப்பா தெரியும் சார். அவங்களுக்கு சார் எல்லாரும் மனுஷங்க தானே சார். இங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாபியாக்கள் இருக்கு. அங்க நீங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து லட்டி எத்துமே தட்டி திருத்தினு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம இவ்வளவு சொல்றேன் சார். சார் இது நான் பேசுறது பிராக்டிகல் பேசிட்டு இருக்கிறேன். நெருக்கமா சார், நான் இன்னும் நெருக்கமா நான் கேள்வி சொல்லுங்க. நம்ம பேசுறோம். சட்டமன்றத்துல இதுதான் கேள்வி எழுப்ப போறாங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்றத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது கேள்விக்கு என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. சட்டமன்றத்துல அங்க விவாதமே வேற நடந்துருக்குது. நீங்க இதை பேசினுக்கிறீங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தள்ளி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணலாம் சார். தொடங்க போறாங்க. ஒண்ணும் நடக்காது சார். என்ன நடக்கும் நான் இப்ப எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. சொல்லுங்க சார். ஆதவர்ஜுனா எழுந்துப்பாரு. இது இங்க வந்து பார்த்தா ஏவாவேலு எழுந்துப்பாரு வச்சுங்க. இந்த சைட்ல உதயநிதியை விட்டுருங்க. ஏவாவேலு எழுந்துப்பாரு. எழுந்து என்ன செய்வார் கேட்டீங்கன்னா என்ன செய்வாருக்கு எடுத்ததுமே மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை அப்படி மழை அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இது அண்ணன் நம்ம கோபால் அண்ணன் மாதிரி இப்படி சரி அந்த மாதிரி இப்படி ஸ்டைலில் வந்து அப்படியே பேசி என்ன செய்யணும் நயமாக அப்படி பேசி கொஞ்சம் வலிக்காமல் ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த சைடில் ஆமாம் அந்த சைட்லேருந்து எழுந்துப்பாங்க. ஆதவர்ஜுனா தான் எழுந்துப்பாரு. அதாவது முதலமைச்சர்லாம் எழுந்துருவார்னு நினைப்பாருங்க. அங்கே வந்து பார்த்தா ஆதவர்ஜுனா தான் வந்து ஆக்டிங் முதல்வர். அவர் எழுந்துப்பார். உங்கள் ஆட்சியில் இருக்கிறது வந்து சொல்லட்டுமா? அந்த கேள்விக்கு நீங்கள் தைரியமாக பதில் சொல்லிங்களா? நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது நீங்கள் எங்களுக்கு டிக்டேட் பண்ணாதீங்க, நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்து அவ்வளோதான் சார் வழக்கமாக நடக்கும். ஆட்சி மாறலாம் அதான் சார் நடக்கும். இந்த சைடில் அப்படியே ஏவாவேல் சைடில் வந்து இவர் வந்துடுவார் ஆதவர்ஜுனா. அப்போ அவங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆட்சி நடக்கலையா? இதை தானே சார் நம்ம பார்த்துன்னுக்குறோம். இதை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 100 நாளாக இதை தானே பார்க்குறோம். நம்ம என்ன நடந்துட போகுது? ஒரு முதலமைச்சர் கோபப்பட வேண்டாம் சார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இங்கே தலைமை பண்பு பாருங்க, தலைவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது. புரியுங்களா சொல்றது? அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடமையாற்றணும். ஆனால் கடமைக்கு ஆட்டுறாங்க பணி, அவ்வளோதான். சரி, கடமைக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அதிகாரிகள் தான். இங்கே ரொம்ப இன்வால்வ் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா டெடிகேஷனோட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் ஆயிடுறாங்க. சரி, அதிகாரிகளே நான் சொல்கிறேன். யார் ரொம்ப நேர்மையாக இருக்கிறான்னா வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட பணியாற்றணும். அவனுக்கு பேர் வந்து கேட்டால் பிழைக்க தெரியாதுவா, இல்லை பணிமாற்றம் செய்யப்படுறாங்க. இல்லை பிழைக்க தெரியாதுவா. பணிமாற்றம்லாம் அப்புறம் தான் சார். முதல்ல அவனுக்கு முத்திரை என்ன? பிழைக்க தெரியாதுவா. அப்போ அவனை எங்கன்னா ஒரு ஓரமாக டம்மியான ஒரு போஸ்டர் போடு. அது இப்பவும் தொடருது. ஆமாம் சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா சீர்பிடிச்சு போயிருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? விரக்தியில பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது நான் பேசுறது பாருங்க, நான் சொல்றேன். இப்ப இந்த ஆட்சி மாறிடுச்சு. கடந்த காலங்கள்ல நீங்க பேசுனதை கவனிச்சிருக்கேன் நேர்காணல்ல இருந்து சார். அதுதான் சார். இப்போ ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ இருங்க, ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். என்ன நம்பிக்கை வைக்கிறோம்? இவங்க ஆட்சியில இப்படி இருக்கு, இந்த ஆட்சியில இருந்து மாறிடும் நினைக்கிறோம். இப்ப கடந்த ஆட்சியில் என்ன ஆச்சு? சமூக விரோதிகள் பெரிய ஒரு சின்ன மாற்றம் இருக்கு தெரியுமா? கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு சார் நீங்க சொல்லுங்க. கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றம் இருக்கு, சொல்லுங்க பாப்பா. என்ன மாற்றம் சொல்லுங்க? நீங்க தெரியல. நெறியாளரா என்ன? இல்ல இந்த காணொலி பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியல. கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் வந்து பண்ணாத அட்டுழியம் கிடையாது. சமூக விரோதிகள் அவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்க. போதை கலாச்சாரம், பாலியல் குற்றம் எல்லாமே பண்ணாங்க. அப்போ இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்கிற சொன்னாங்க. அப்புறம் நடவடிக்கை கிட்ட போகும்போது தான் தெரியும் கேட்டா அவனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கிற முக்கிய நபர்கள் ஒரு அரசியல்வாதி இருக்காங்க. அது உதாரணம் கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பவர், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பாத்துக்கலாம். இந்த ஆட்சியில பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இந்த சமூக விரோதிகள் யாரும் கிடையாது. அந்த வேலையை நாங்களே செய்ய சொல்லி கட்சியாரங்களே பண்றாங்க.
இதான் நீங்க எதிர்பார்த்தீங்க. இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை அதுதான் நான் சொல்றீங்க. சொல்றேன். சமூக விரோதிகளுக்கு இடம் கிடையாது சார். நீங்க சொல்றீங்க. எங்க ஆட்சியில சமூக விரோதிகளுக்கு இடம் இல்லைன்றாங்க. அவ்வளவுதான். எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிறோம். இப்போ நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்து கதர்ச்சி. ஆமா, தூத்துக்குடியில். இப்போ என்ன ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க சொல்லுங்க. காரணம் அதுதான். ஏன்னா அது அவங்களே பண்றாங்க. பாலியல் குற்றங்கள் நாங்களே பண்ணிக்கிறோம். நடவடிக்கை எடுக்க போதை கலாச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம். திமுக ஆட்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆகோ ஓஹோன்னு பாராட்டுன்னு தேர்ட் நினைச்சிடாதீங்க. பர்சன் ஒருத்தர் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன் இருப்பார், சமூக விரோதி இருப்பாரு. அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இருப்பாங்க. இதுல ஒரே ஆள் தான். புரியுதா சொல்றது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அவரை ஃபில்டர் பண்ணிட்டு, யார அரசியல் பின்புலம் உள்ளவரை அப்படி செக்ரிகேட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அவனை மட்டும் தூக்கி உள்ள போடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியல, ஏயு மட்டும் இந்த ஞானசேகரனும் ஞானசூன்யமும் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், கரெக்டா? ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் புதுசு, இனிமேல் டெவலப் பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு கவுன்சிலர் ஆயிடுவாங்க. இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் பண்றாங்க இல்லையா, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு அவங்க வந்து ஆளுங்களை போட்டுருவாங்க, சமூக விரோதிகளை போட்டுருவாங்க. இந்த ஆட்சி நீங்க என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க, என்ன மாற்றம் கேட்டீங்கல்ல, இதான் மாற்றம். என்னன்னு பத்திரிகையாளர் கவனிக்கிறீங்க? ஆமா சார், நான் கூர்ந்து கவனிச்சு சொல்றேன். நான் பாரபட்சம் பேசுறேன். இந்த ஜெயிலு கீழு அதெல்லாம் மயிறு இதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம். ரெடியா இருக்கீங்க? இருக்கிற உண்மையை சார், இருக்கிற உண்மையை பேசணுமா? நான் மனசாட்சிக்கு பேசணும். ஆனா எல்லாருக்கும் தெரியும். உங்க வாயில இருந்து வார்த்தை வருது. ஆமா சார், விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார். அப்படி பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இருக்கிற உண்மையை பேசணும். சத்தியத்தை நான் பேசுறேன். உங்க நெருங்குறாங்க. அப்படிதான் ஜெயில் வந்து செத்தாலும் சாகுறேன். என்ன அப்ப உங்களை நெருங்குறாங்க சார்? இருக்கட்டும் சார், இன்னும் நெருங்கட்டும். அதுல என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? நான் கேட்கறேன் சார். நீங்க வந்து இப்ப பாருங்க, இங்க நான் நேர்காணல் கொடுக்குறேன், மக்கள் பாக்குறாங்க. மக்கள் மனசுல நான் வந்து நான் சிறையில இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க, சமூக விரோதிகள் பின்னாடி அரசியல் பின்புலம் உள்ளவங்களா இருந்தாங்க. இப்ப நேரடியாக என்னன்னு கேட்டா அந்த வேலையை நாங்களே பார்த்து இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம். இப்ப நாங்க எங்க போறது? சமூக விரோதிகள் அந்த வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டுல எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர்களே முட்டு கொடுப்பாங்க. அப்படியேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைது பண்ணி என்னன்னு கேட்டால் அடுத்து வந்து பார்த்தா ஒரு 15 நாள் பெயிலில் விட்டுற போகிறாங்க. அவ்வளோதானே சார்? அவ்வளோதானே சார்? யாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் இல்லை இவங்க வந்தால் பெட்டர் சொல்லு. சரி, எடப்பாடி சொல்லுங்கள். எடப்பாடி ஆட்சியில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லாமா நீங்கள்? பார்க்குறோம். ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகள் தானே வருது உங்ககிட்ட. ஒரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயமன்னா வயசு 70 வயசு. ஒரு நடிகை வந்து அண்ணின்னு பேசியிருக்கிற. நான் அரசியல் ரீதியாக தாக்குறேன். எவ்வளோ விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுறேன்னா வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அண்ணின்னு சொல்லி ஒரு நடிகை பேசுறத பார்க்குறோம். வயசு 70ஆவது. முன்னாள் அமைச்சர். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க. வெக்கமா இல்லை? அப்புறம் எங்க சார் தலைமை பண்பு இருக்கு? யாருக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. யாருக்கு தலைமை பண்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் தானே இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் மட்டும் என்ன பண்பு இருக்கு? தலைமை பண்பு இருக்கு. நன்றிண்ணே. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.